மாணவர்களே, இப்ப நம்ம தொடர்ந்து இவ்வளவு நேரம் நம்ம சினைப்பெயரை பத்தி தான் ஆசிரியர் உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தேன் முதல் படியில. இப்ப அடுத்து சினைப்பெயர் என்றால் என்னன்னு டீச்சர் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பொருளின் உருவை அல்லது பகுதியை குறிக்கும் பெயர்ச்சொல் சினைப்பெயர் எனப்படும். சினை என்றால் உருவு, அதாவது முதல் சொன்ன பார்ட்ஸ், மிருகமா இருந்தாலும் சரி, செடி கொடிகளா இருந்தாலும் சரி, பார்ட்ஸ் உறுப்பு என்று பொருள். இது மனிதர்கள், விலங்குகள் போன்ற உயர்திணை மற்றும் தாவரங்கள் பொருட்கள் போன்ற அதிரிணை பொருட்களின் உறுப்புகளையும் குறிக்கும். அதாவது இந்த பார்ட்ஸ் நான் டீச்சர் முதலே சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தேன். அதோட ஒன்று டீட்டெயிலா டீச்சர் தெளிவா ஒன்று சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு அகிலன், டீச்சர் செட்டிங் பண்ணும்போது ஒன்னதான் இருந்துச்சு பேரு. அகிலன் முழுமையான பெயர். அகிலன்றது யாரு? ஒரு மனிதன். மனிதனுக்கு வந்து என்னென்னலாம் உடல் உறுப்பு இருக்கு. அது உதாரணத்துக்கு தான் காது, கை, வயிறு, மூக்கு, இது எல்லாமே இருக்கு. சரி, தொடர்ந்து மனிதர் சார்ந்தது. தொடர்ந்து மாமரம். மாமரம் என்பது ஒரு மரம். மரத்துக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? மரம், செடி, கொடி எதுவாக இருந்தாலும் என்ன பார்ட்ஸ் இருக்கு? கிளை, இலை, தண்டு, வேர். இதுதான் வந்து சினை பெயர் என்று குறிப்பிடப்படுகிறது. தொடர்ந்து அதே மாதிரி மிருகம், விலங்குகள் எது வேணா நீங்க வச்சுக்கலாம். பூனை, இங்கிலீஷ் கொடுத்ததுக்கு ஒரு பூனை கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? வால், கால், காது, பல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கும். கை, கால் நிறைய சொல்லுவீங்க, காது எல்லாமே சொல்லலாம். அந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒரு நாய் படம் வச்சிருக்கேன். இங்க மரங்களும் இருக்கு, அது பெருசா நாய் தான் இருக்கு. இதுல வந்து இதோட ஒரு பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். சொன்னீங்கன்னா நீங்க உதாரணத்துக்கு வால் சொல்லலாம், கால், காது, கண். இதோட உடல் உறுப்புகள் தான் சினை பெயர். தொடர்ந்து ஒன்று சில உதாரணம். அது பூனை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் விலங்கு. இந்த விலங்குக்கு என்னென்ன இருக்கு? காது, கண், வால், உரோமம். இது கூட பார்ட்ஸ் ஆஃப் பாடி. பார்ட்ஸ் ஆஃப் பாடி வந்து டீச்சர் இங்கிலீஷ்ல சொல்றேன். உடல் உறுப்புகள் சினை பெயர். இதுதான் சினை பெயர். தொடர்ந்து ஒரு மனிதன், ஒரு பையன், உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்காரு. அவருக்கு என்ன உடல் உறுப்புகள் இருக்கு? கால், கை, முடி, கண், இது வாய், அவர் முகம், இதெல்லாம் உடம்பு பார்ட்ஸ் எல்லாமே அவர் பேக் வருமா? வராது. ஏன்னா அது அவர் உடல்ல சார்ந்தது இல்லை. அவர் உடம்போட உடம்பா இருக்கு. அவர் சட்டை வருமா? வராது. ஏன்னா வந்து அவர் உடம்புல அது இல்லை. அவர் உடம்போட இருக்கிறது தான் வந்து சினை பெயர் என்று உறுப்புகள் தான் சினை பெயர் என்று அழைப்பார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மரம். இந்த மரம் வந்து அதை சுற்றி உள்ள புற்கள் அதெல்லாம் சேருமா? சேராது. இந்த மரத்தில் உள்ள பார்ட்ஸ், பாகம், உடல் உறுப்பு நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மரத்துல இலை இருக்கு, தண்டு, அப்புறம் வேர் உள்ளெல்லாம் இருக்கு. சரி, தொடர்ந்து இது மாம்பழம். மாம்பழ மரம் இருக்கு. இதுல என்னென்ன பழம் வருமா? வரும். ஏன்னா அதோட சார்ந்ததே தான் இருக்கிறதுனால அது பழம் என்று அதோட சினை பெயர்ல சார்ந்தது. பழம் அதோட உருவு தானே. தொடர்ந்து அதுக்கு தண்டு இருக்கு, இலை இருக்கு, கிளை இருக்கு. இதுதான் வந்து சினை பெயர். தொடர்ந்து ஆசிரியர் வந்து அடுத்த நடவடிக்கைக்கு போறேன். இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே சினை பெயரை பற்றி தான். இந்த தலைப்பே வந்து சினை பெயர்கள் நம்ம படிக்கிறோம். எதுக்கு